குபீர் குபீர்னு தூக்கி போடுற மாதிரி தம்ப்நெயில் வச்சிடுறாங்க, ஜனம் போய் பார்த்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யார் நையாண்டி நக்கல் பண்ணுற மாதிரி தம்ப்நெயில்னால பார்த்துடுறோம். ஆனால் நிஜமாக வந்து எனக்கு தம்ப்நெயில்லாம் என்னால் அப்படிலாம் செட் பண்ண முடியாதுங்க. நான் இங்கேருந்து பேசுகிறதுனால என்னால் செட் பண்ண முடியாது. கொஞ்சம் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. ஏன்னா கவனிக்கிறக்காண்டி தான் நான் மெனக்கட்டு உட்காந்து பேசுகிறேன். என்னோடய தம்ப்நெயில் கண்டுக்காதீங்க. இந்த முகரக்கட்டையை பார்த்தீங்கன்னா சரி, இந்த பொம்பளை ஏதோ சொல்லுதுன்னு அப்படி கவனிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேர்கிட்ட போகும். இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வருது, உனக்கு 1000 லைக் வந்திருக்குன்னு சொல்லு, 10,000 லைக் வந்திருக்குன்னு சொல்லுது. பார்த்துக்கோங்க, நான் லைக்கு வந்து நான் போடுங்கன்னு சொல்லாமலே எனக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கு. சரிங்க, ஈஸியாக இன்னொரு சேனல் லைக் பார்த்துடலாம். வெறும் கடவுள் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தை பேசினா லைக் நல்லா கிடைக்குது. நேற்று ராமேஸ்வரம் உள்ள கர்ப்பகிரக ஃபோட்டோ ஒன்று எனக்கு அம்பிடிச்சா, அதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்றுமே செய்யலை. 2 ஃபோட்டோவை இணைச்சேன், ஒரு சிவன் பாட்டு அதோடு இணைச்சி விட்டேன். சிம்பிள், அது முடிஞ்சு போச்சு. பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை லைக் வந்திருக்குது இல்லை, நேற்று நான் போட்டப்போ 21 லைக் வந்துச்சு. லைக் வாங்குறது அவ்வளோ சுலபமாக இருக்குது. ஆனால் நம்ம பேசுகிற விஷயம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு லைக் போட்டாங்கன்னா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சேனலில் பாருங்கள், வேறு என்ன சொல்ல முடியும். நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேன், கஷ்டப்படுறேன்னு சொல்லப்போனால். சில நேரம் வீட்டுக்காரை கூட கண்டுக்காமல் நான் ஏதாவது ஒரு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சுவாரஸ்யத்தை தேடாதீங்க தயவுசெய்து. என்னோடய வீடியோவில் சுவாரஸ்யம் கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்குது. நான் ஒன்று சிந்திச்சு போய்கிட்டு இருக்கேன்னா வாங்க, நீங்களும் வாங்க, சேர்ந்து சிந்திப்போம். பழகலாம் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி சிந்திக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. நேற்று கூட ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் 1-2 இருக்கும், எப்போயாவது பேசுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி பற்றி பேச ஆரம்பித்தேன். யதார்த்தமாக காந்தி மியூசியத்தில் போய் காந்தி குடியில் வீடியோ எடுத்துருந்தேன், அதை அனுப்பினேன் அதுக்கு. அப்போ அதை பற்றி அதை பேச ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் ஒரு உரையாடல் போயிட்டுருந்துச்சு. முடிவில் என்னாச்சுன்னா, காந்தி ஒரு தனி மனிதர் அல்ல, காந்தின்றது ஒரு RSS இயக்கம்தான் அப்படின்றது முடிவாச்சு. நிறைய விஷயம் பேச வந்து அவர் பண்ணது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள் தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். பின்னணி இசை பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எனக்கும் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கு காந்தியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நான் வந்து யோசிக்கிறேன், அப்படியே ஒவ்வொரு கட்சியாக கவனித்து அப்படியே இதே நம்மளுக்குவே ஒரு RSS அப்படின்றதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. அதை பற்றி பேசணும்.